யாரு கொண்டு வராங்களோன்னு சொல்லுங்க. இப்ப இவங்க வந்து திமுக வந்து நாங்க இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் கொண்டு வரோம்னு சொல்ல முடியாதுன்னா ஆளுங்கட்சி இவங்க தான் பொய்ய. இல்ல நாளைக்கு அவங்க அந்த கூட்டணியில வந்து நாங்க கொண்டு வந்துடுறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொன்னா இவங்களுக்கு ஒற்றுமையா வந்து எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க. நாங்களும் எல்லாம் என்னென்ன எங்க சைட்ல என்னென்ன நம்ம நோக்கம் ஒண்ணுதான். நாட்டு வளர்ச்சிக்கு எத்தனை கட்டடங்கள் எத்தனை தொழிற்சாலைகள் வேண்டாம் கொண்டுட்டு வரலாம். ஆனா எங்கிட்ட இருக்கிற விவசாய நிலங்கள் மாதிரி உருவாக்க முடியாது. நாங்களே வச்சுள்ள கிணறுகள் போர்கள் இனிமேல அந்த அளவுக்கு முடியாது. அது அந்த பகுதி எல்லாமே வந்து சொனையில இருந்து வர விவசாயம் ஆத்துல இருந்து நட தண்ணி வர்றது இல்லைங்க. மழை தண்ணி சொனையில இருந்து வர விவசாயம் எல்லாம் எவ்வளவு கிணறு 35 அடி 40 அடி ஆழத்துல போட்டு ஓடிட்டு 40 அடி ஆழம். அவ்வளவுதான். நீங்களாம் கிணறுலாம் போயிடுச்சு. கிணறு இல்ல எல்லாம் 200 அடி 300 அடி போய் ஒன்னா ஆயிடுச்சு. அதெல்லாம் எனக்கெல்லாம் 2 போர் 60 அடியில் 24 வருஷம் ஓடிக்கிட்டு இது நம்ம சந்ததியினர் விட்டுட்டு போனோம். இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு யாரும் உரிமை இல்லைங்க. நம்ம வருமா நம்ம அனுபவிச்சுட்டு அடுத்தவங்க அனுபவிச்சுட்டு போனோம். அந்த காலத்துல நம்ம ஓட் பண்ணிட்டு போனோம். நம்ம அழிக்கிறதுக்கு நம்ம யாரும் இல்லை. சிம்பிளான லாஜிக் ஐயா எங்க ஐயாவோட லாஜிக் பார்த்தா பாதுகாக்கணும் பார்த்துக்கலாம். ரொம்ப பெருசு சார். முதல்ல சொன்னது நான் விவசாயத்தை பத்தி முதல் கொண்டு கொடுத்தது ஐயா. உங்களுக்கு பெரிய ஒரு பொதுச் செயலாளர் எல்லாமே 3 பேர் வந்து தேனியில இருக்காரு. பொதுச் செயலாளர் அவர் பழைய இருக்கிறாரு.